பாட தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதி மற்றும் ஜாதி ஒழிப்பு. ஜாதின்னா என்ன? ஜாதிக்கான வரையறை என்ன? ஜாதிய பத்தி நம்மளுடைய மதிப்பீடு என்ன? அப்ப அந்த ஜாதியை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன? இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்றப்ப அதனுடைய அடிப்படையா பாக்குறது எங்க பார்த்தோம்னு சொன்னா கிராமங்களில் இருந்து அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ ஒரு அடிப்படை கிராமம், ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமம் எப்படி இருக்கணும்? அப்ப கிராமத்திற்கான வரையறை என்ன? இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயம், சமூகம், ஒரு லட்சிய சமூகமாக எவ்வாறு இருப்பது, இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஜாதி. இந்த ஜாதி அப்படின்னு சொன்னாவே, ஜாதியை பற்றிய பார்வைகள் அப்படின்னு பார்த்தாவே, எல்லாரும் ஜாதியை பத்தி பேசல. ஜாதியை பத்தி பேசுறதுக்கு எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா ஜாதி என்பது ஒரு புரியாத புதிராகவே எல்லாருக்கும் இருக்கு. அதனுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி இதெல்லாம் பாக்குறப்ப அது ஒரு புரியாத புதிராகவே நமக்கு இருக்கு. ஒரு விளங்கக்கூடியதாக இல்ல, கடினமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஜாதி என்கின்ற வார்த்தையை கையாளுகின்ற முறையானது மிகவும் கவனமாக கையாள வேண்டிய முறையாக இருந்ததால், இந்த ஜாதி என்பதை பற்றி பேசுவதற்கு எல்லோரும் அஞ்சத்தான் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர், இவருடைய பார்வை, ஜாதிகள் பற்றிய இவருடைய பார்வை, ஏன் அம்பேத்கருடைய ஜாதிகள் பற்றிய பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொலம்பியா பல்கலைக்கழகத்துல அம்பேத்கர் மாணவராக இருந்த பருவத்தில் அங்க ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது, மானுடவியல் கருத்தரங்கம். இந்த மானுடவியல் கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரையை 1916 வாசிக்கிறார். கிட்டத்தட்ட இன்று 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 100க்கும் மேல. இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதியை பற்றி பேச எல்லாரும் பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜாதி என்றால் என்ன என்று மிகவும் அழகாக தனது ஆய்வு கட்டுரையில், அதற்காக அவர் பல வருடங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. சோ அப்ப ஜாதிகள் பற்றிய ஆய்வு கட்டுரையை கரெக்டா அதெல்லாம் சமர்ப்பிக்கிறார். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதனுடைய அமைப்பு என்ன, இதனுடைய இயக்கம் என்ன, இதனுடைய தோற்றம் எவ்வாறு, இது எவ்வாறு வளர்ந்தது, இதுல வளர்ச்சியை பற்றி மிகவும் அழகாக தெளிவாக இந்திய ஜாதி அமைப்பு. ஏன் இந்திய ஜாதி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வேற மேலை நாடுகள் எல்லாம் பாக்குறப்ப அந்த ஜாதி அமைப்பு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் மட்டுமே வேரூன்றி இருக்கின்ற இந்த ஜாதி அமைப்பை பற்றி மிகவும் தெளிவாக தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் எழுதுகிறார். இந்த ஆய்வு கட்டுரையை தான் இன்று வரை ஜாதியை பத்தி பார்ப்பதற்கு இதைத்தான் மேற்கோளாக எல்லாரும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இப்ப எதை பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதியை பற்றிய அம்பேத்கருடைய பார்வை என்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப இந்த ஜாதி என்றால் என்ன அப்படிங்கிறத வச்சு பாக்குறப்ப, ஒரு ஒரு குழந்தை எந்த குலத்தில் பிறக்கிறதோ, எந்த ஜாதியில் பிறக்கிறதோ அதை வைத்து ஜாதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சங்க காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஜாதி என்பது இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அப்ப அங்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலின் அடிப்படையில் ஜாதி என்பது இருந்தது. நீ என்ன தொழில் செய்கிறாய், இறைவனுக்கான தொழில் செய்கிறாயா, அல்லது ஒரு மரத்தச்சு வேலை செய்கிறாயா, அல்லது செருப்பு தைக்கிறாயா, அல்லது மீன் பிடிக்கிறாயா, சோ நீ தொழிலின் அடிப்படையில் ஜாதிகள் இருந்தது. பிரிவினைகள் இருந்தது, ஜாதியாக கூட இல்லை, பிரிவினையாக இருந்தது. சங்ககால சமுதாயம் ஜாதிகளற்ற சமுதாயமாக இருந்தது. தொழிலின் அடிப்படையில் அவர்களுக்குள் வேறுபாடு இருந்தது. அப்ப இடைக்காலத்தில் எங்கேயோ ஒரு செருகள் இது அப்படியே படிப்படியாக வளர்ந்து அந்த செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் இருந்தது, அப்படியே வர்ணமாக மாறி ஜாதியாக மாறிவிட்டது. அப்ப ஒரு குழந்தை எந்த ஜாதியில் பிறக்கிறதோ அதை வைத்து அது நிர்ணயம் செய்யப்படுகிறது, நீ இதுதான் ஜாதி உனக்கு. அப்ப இந்த ஜாதி அப்படின்னு பாக்குறப்ப, இந்த ஜாதியினுடைய பரவலாக்கம் என்ன, தோற்றத்திற்கான காரணம் இதுதான்.
ஜாதி என்பது. சோ இதனுடைய பரவலாக்கம் இது எவ்வாறு பறந்து விரிந்தது அப்படின்னு பாக்குறப்ப அகமன முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அகமன முறை என்பது ஒரு ஜாதிக்குள் திருமணம் செய்து கொள்வது. ஒரே ஜாதியை சார்ந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது அகமன முறை. ஒரு ஜாதியை சார்ந்த பெண் அடுத்த ஜாதியை திருமணம் முடிப்பது கிடையாது. அது வந்து கலப்பு மனம். இது அகமணம் அப்படிங்கிறப்ப ஒரே ஜாதிக்குள் திருமணம் முடித்துக் கொள்வது. இந்த அகமண முறைதான் ஜாதியினுடைய தோற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. சோ ஒரு பிரிவினை, அந்த பிரிவினை அப்படி பரவலாக்கி கொண்டே போகப்படுகிறது. ஜாதி வந்து பரவலாகி கொண்டே வருகிறது. இந்த அகமண முறையின் காரணமாக ஒரு குலம், ஒரு கோத்திரம், அந்த குல கோத்திர ஜாதிக்குள் மட்டுமே திருமணம் முடிப்பது, குலம் கோத்திரம் பார்ப்பது, ஜாதி பார்ப்பது அப்படின்னு சொல்லி இந்த பிரிவினைகள் என்ன ஆகுதுன்னா அப்படி வளர்ந்துகிட்டே வருது, பரவலாக்கி கொண்டே வருகிறது. இந்த ஜாதி முறை இவ்வாறு பரவலாக்கி வருகிற பொழுது அடுத்த ஜாதி, ஒரு ஜாதி இனம் அடுத்த ஜாதியில போய் அவங்களுடைய கலாச்சாரத்தையோ அவங்களுடைய பழக்க வழக்கத்தையோ அல்லது திருமண உரை கூட செய்து கொள்ளலாம் என்று செய்து கொண்டா அப்படி கிடையாது. அது கதவை அடைத்துக் கொள்கிறது. ஒரு ஜாதி மற்றொரு ஜாதிக்கு கதவை திறந்து விடுவது கிடையாது. சோ கதவடைத்துக் கொள்வதால் அந்த ஜாதியானது பரவலாகிக் கொண்டே இருக்கிறதை தவிர என்னைக்கும் அந்த ஜாதி என்பது இல்ல அப்படிங்கிற சமுதாயத்தை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அந்த பரவலாக்கும் முறை அதாவது அதுபோக இதுல ஆதிக்க ஜாதி என்று சொல்லப்படுகின்ற ஆதிக்க ஜாதியினுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு ஜாதியை பத்தி ஒரு ஜாதி பின்பற்றுதல் பழக்க வழக்கங்களை பின்பற்றிக்கலாம், கலாச்சார முறையை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், பின்பற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு ஜாதி அடுத்த ஜாதிக்குள் நுழைய முடியாது, கதவடைத்துக் கொள்கிறது. இது பன்னெடுங்காலமாக இந்த முறை வந்து இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்தியால. அப்ப இந்த பன்னெடுங்காலமாக இருக்கின்ற இந்த ஜாதி முறையினால் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் இருக்கிறது என்கிறார் அம்பேத்கர். பொருளாதாரம் பரவலாக்கப்படவில்லை. ஜாதிகள் பரவலாக்கப்படுகின்ற பொழுது, பொருளாதாரம் பரவலாக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது, ஒரு சார்ந்த பொருளாதாரம் ஒரு பக்கமாக குவிகின்ற பொழுது ஏற்றத்தாழ்வுகளான சமுதாயம் அங்கு உருவாகிறது என்கிறார். இதுதான் ஜாதியை பற்றி அவர் தெளிவாக முன்வைக்கிறார். யாருமே எடுத்துக்கொள்ள பயந்த, யாருமே பேசுவதற்கு தயங்கிய காலகட்டத்தில் ஜாதி என்றால் என்ன, இது எவ்வாறு தோன்றியது, இது எவ்வாறு பரவுகிறது, இதற்கு அகமன முறை இதுதான் காரணம் என்கிறார். ஒரு பிரிவு, ஒரு ஜாதி, ஒரு ஜாதிக்குள்ளேயே திருமணம் முடித்துக் கொள்வது. அப்ப அந்த ஜாதிக்குள் இருக்கின்ற ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. அந்த ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதியினர் உள்ள வந்து நுழைவதற்கு அங்கீகாரம் கொடுக்கல. அந்த நுழைவதற்கான அங்கீகாரம் கொடுக்காததால், கதவடைத்துக் கொள்வதால் சாதி முறையானது இன்று பரவலாக வளர்ந்து விட்டது. அப்ப இந்த ஜாதியை எவ்வாறு ஒழிப்பது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இவ்வாறு வளர்ந்த ஜாதியை ஒழிக்க முடியுமா? ஜாதி ஒழிப்பு நிகழாம இருக்குமா? நிகழணுமா? இந்த ஜாதி என்பது இப்படி வளர்ந்துகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல இந்த மக்கள் வேறு உலக மக்களோடு, உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது என்கிறார் அம்பேத்கர். வேறு உலகத்தோடு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு பன்னாட்டுல எல்லா நாடுகளிலும் எல்லாரும் தொழில் ரீதியாக போறோம் வர்றாங்க, எல்லாம் இருக்கு. அப்படி அந்த தொழில் ரீதியாக போய்கொண்டு வருகின்ற பொழுது அந்த உலக நாடுகளில் இவர்களால் சுயமாக வாழ முடியாது. இந்த ஜாதி முறை என்பது இருக்கின்ற காலத்தால் அது கதவடைத்து கொண்டு அடுத்த ஜாதி உள்ள நுழையக்கூடாதுன்னு இருக்கிற காலகட்டத்தால் இவர்களால் உலக அளவில் என்ன பண்ண முடியாது, முன்னேறி கொண்டு போக முடியாது என்கிறார் நமக்கு அம்பேத்கர். அப்ப அம்பேத்கருடைய பார்வைய இன்னும் நிறைய பேரோட கூற்றுல இது மாதிரி ஜாதியை பற்றி யார் யாரெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சில கூற்றுகள் எல்லாம் வச்சு பாக்குறாரு. ஆனா அம்பேத்கருக்கு ஒரே ஒரு கூற்றுதான் வந்து ஒத்து வருது. யாருன்னா கேட்கர் என்பவர்.
அப்ப இந்த கேட்கர் என்பவருடைய அந்த ஒரு கூற்று மட்டும்தான் இவருக்கு ஒத்து வருது. அப்ப இந்த கேட்கருடைய கூற்று என்ன சொல்லுகிறது ஜாதியை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதியின் பண்புகளாக 2 விஷயங்கள சொல்லுது. குணாதிசயங்கள், ஜாதியினுடைய பண்புகள். அப்ப ஒரு சாதியினுடைய பண்புகள் என்பது முதல் பண்பா பார்த்தோம் அப்படின்னா, கலப்பு திருமணத்தை தடை செய்தல். அங்க அகமண முறை நம்ம சொன்னோம். கலப்பு திருமணத்தை அவங்க என்ன செய்யறாங்க? தடை செய்யறாங்க. இதுதான் ஜாதியினுடைய முக்கிய தலையாய பண்பு. இன்னைக்கும் இருக்கு. இந்தியால எல்லா இடத்துலயும் இன்னைக்கும் ஜாதி என்பது இருக்கிறது. கலப்பு திருமணம் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. எல்லாரும் அதை அங்கீகாரம் செய்வது இல்லை. நீ கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இந்த கலப்பு திருமணம் என்பது இன்னும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. இதுதான் ஜாதியினுடைய தலையாய பண்பு, கலப்பு திருமணம். இரண்டாவது, தன்னியக்க உருவாக்கத்தின்படி உறுப்பினராதல். தன்னியக்க உருவாக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தையினுடைய பிறப்பு தன்னியக்கம் இல்ல. இப்ப மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்து மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு. ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் எனக்கு இந்து மதத்தில் இருந்து இன்னையில இருந்து நான் இந்து மதத்தை சார்ந்தவனாக இல்லை, நான் கிறிஸ்தவனாக ஆகிறேன் அப்படின்னு சொன்னா மதத்திற்கு மதம் மாற முடியும். மதத்திற்கு மதம் மாறி இந்த மதத்திலிருந்து விலகி கொண்டு அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி அவனால் வாழ முடியும். இதே போல எனக்கு இந்த ஜாதியை பிடிக்கவில்லை, இந்த ஜாதியில் நான் இந்த ஜாதியை சார விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக முடியுமா? அவ்வாறு இணைய முடியுமா? அங்க கேள்விக்குறிதான். இது தன்னியக்கம், தன்னியக்க உருவாக்கம். இதன்படி மட்டுமே உறுப்பினராக முடியும். இதில் எனக்கு பிடிக்குது அப்படிங்கறக்காக நான் போய் ஒரு ஜாதியில போய் நான் உறுப்பினராக நான் சேர்ந்து கொள்ள முடியாது. அவங்க ரொம்ப வளர்ச்சி அடைந்தவங்களா இருக்காங்க, அங்க போனா நானும் வளர்ச்சி அடைஞ்சிருவேன், எனக்கு அவங்களுடைய கோட்பாடுகள்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதியில் போய் நாம் இணைய முடியாது. அப்ப இதுதான் ஜாதியினுடைய பண்புகள். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கிறது கேட்கருடைய கூற்றில் இந்த 2 தலையாய பண்புகளை மட்டும் பார்க்கிறோம். முதல் பண்பு கலப்பு திருமணத்தை தடை செய்தல். இரண்டாவது பண்பு தன்னியக்க உருவாக்கத்தின் படி உறுப்பினர் ஆகுதல். அப்ப இந்த 2 இருக்கிறப்ப நம்ம ஜாதி ஒழிப்பை பத்தி பேசவே முடியாது. இங்க ஜாதி ஒழிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு இருக்கும். கலப்பு திருமணமும் தன்னியக்க உருவாக்கமும் இருக்கும் வரை ஜாதிகள் என்பது ஒழிவது மிகவும் கடினம். அப்ப அடுத்து இன்னொரு பார்வை. இப்ப ஒரு ஜாதியில் ஆண் பெண் விகிதாச்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சில இடங்கள்ல சில ஜாதிகள்ல ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் அல்லது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். அந்த விகிதாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இனத்திற்குள்ளும் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதே ஜாதிக்குள் திருமணம் முடித்துக் கொண்டு அதே இனத்தை பெருக்கிக் கொண்டே போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இனம் வளர்ந்து ஒரு இனம், அதாவது நமக்கு ஆண் இனத்துல இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை இருக்காங்க, பெண்கள் கம்மியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதியில். அப்ப எல்லா ஆணுக்கும் அந்த ரேஷியோ ஈக்குவலா இல்ல, அந்த விகிதாச்சாரம் இல்ல. அந்த விகிதாச்சாரம் சரியாக இல்லாத பட்சத்தில் ஒரு ஆணுக்கு பெண் தேவையெனில் அகமணம் அங்கு சாத்தியமாகாது, கலப்பு மனம் தான் சாத்தியமாகும். அகமணம் சாத்தியமாகாத பட்சத்துல இது சாத்தியமா, கலப்பு மனம் சாத்தியமா? அப்ப இதை என்ன பண்றது? இது முதல் கேள்வி. விகிதாச்சார அடிப்படையில் வருகின்ற வித்தியாசத்தை சரி செய்வது எவ்வாறு? இரண்டாவது கேள்வி, உபரி பெண் என்று சொல்லப்படுவது. உபரி பெண் என்றால் விதவை. ஒரு கணவர் இறந்து விட்டார், கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்மணி விதவை. அந்த கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்மணிக்கு எண்டோகாமியா எக்ஸோகாமியா? எண்டோகாமி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இனத்திற்குள்ளேயே திருமணம் முடித்துக் கொள்வது.
இனத்திற்குள்ளேயே திருமணம் முடித்து அவருக்கு அந்த விதவைக்கு வாழ்வு கொடுக்க யாராவது ஆட்சேபனை இல்லை என்று இருக்கிறார்களா? அப்ப இந்த விதவை என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் இது ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அவங்களுக்கு ஜாதி கட்டுப்பாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சா இந்த விதவைக்கு மறுவாழ்வு கொடுப்பதா, அல்லது இந்த விதவை வேறு ஜாதியில் போய் திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்வதா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அல்லது விதவையாகவே அவர்கள் வாழ்ந்துட்டுமா? அவங்க காலம் முழுவதும் விதவையாக வாழலாமா? காலம் முழுவதும் விதவையாக வாழணும் அப்படின்னா அது ஒரு மிக கடினமான விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்தை வேற, அப்ப இருக்கிற காலகட்டத்தை வேற. அப்ப அம்பேத்கர் காலகட்டத்துல இருக்கிறப்ப விதவைகள்ங்கிறப்ப ரொம்ப மிக மோசமாக நடத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒப்பில்லாத உணவு, அவங்க வந்து யாரையும் சமுதாயத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல கலந்துக்க கூடாது, யாருக்கும் முன்னாடி போய் நிக்க கூடாது. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய இது இவங்க ஒரு மூலையிலேயே முடங்கி இருக்கணும். ஒரு மூலையிலேயே முடங்கி இருக்கணும். அந்த விதவைகள் என்றால் ஒரு வெள்ளை ஆடையை உடுத்திக்குவாங்க. இளம் வயது விதவைகள் வேற அதுல இருந்தாங்க. இளம் வயது விதவைகள்னா சிவப்பு நிற ஆடைகள் அணிவாங்களாம். அணிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்ற ஒரு முறை இருந்தது. இவங்களை காப்பாத்தி கொண்டு வர கடைசி காலம் வரை இந்த விதவையை வச்சு காப்பாத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தலை பாரமாக இருந்தது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவன் இறந்தவுடன் அவன் இறந்த எரியில் அப்படியே இவங்களை எரியூட்டி விட்டாள். இந்த இந்த பிரச்சனை வந்து இல்லாம போயிடும். இறந்த கணவனோடு எரித்து விடுதல். அப்ப கட்டாய விதவை திருமணமும் அங்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவங்க விதவையாக வாழவும் வேண்டாம். அடுத்த உபரி பெண் என்பதால் அடுத்த ஜாதியை போய் அவங்க தேடவும் வேண்டாம். எண்டோகாமி முறையிலேயே இதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது மாதிரி நடக்குது அந்த காலகட்டத்துல. அப்ப உபரி பெண் ஒரு சமுதாயத்துல ஜாதி முறையில ஒரு கேள்விக்கு உடன்பட்ட ஒரு விஷயமாக உபரி பெண் என்கின்ற விஷயம் இருக்கிறது. சரி, உபரி பெண்ணாவது பரவாயில்ல. அடுத்து உபரி ஆண். உபரி ஆண் என்றால் பெண் இறந்தவுடன் கணவன் வந்து அவரும் பெண் துணையின்றி இருப்பவர். அந்த பெண் துணையின்றி இருப்பவரை உபரி ஆண்னு சொல்றாங்க. இந்த உபரி ஆணிற்கும் அவர் ஒரு தவ வாழ்க்கை மேற்கொள்றவர் மாதிரி நான் சாமியாராவே இருந்துடுறேன், நான் திருமணமே முடித்துக் கொள்ளல அப்படின்னு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் பிரச்சனை இல்ல. இவங்க எப்படி இறந்த கணவனோடு எரியூட்டி பண்றது மாதிரி இந்த ஆண்மகனை இறந்த மனைவியோட எரியூட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா சமுதாயம் என்பது ஆண்கள் வந்து ஒரு படி உயர்ந்தவர்களாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு இது வந்து முக்கியமான விஷயமா அவங்க பாக்குறதுனால இந்த உபரி ஆண் உபரி பெண் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தளமாக அங்க இருக்கு. இந்த ஜாதி பரவலாக்கம் என்று சொல்லும் பொழுது ஜாதியை கதவை அடைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த உபரி பெண் மற்றும் உபரி ஆண்களுக்கு தகுந்த துணையை ஏற்படுத்தி கொடுக்க வந்து தவறி விடுகிறார்கள். அப்ப இது வந்து ஒரு மனிதாபிமானம் அற்ற செயலாக அம்பேத்கர் கூறுகிறார். அந்த பெண்ணிற்கும் ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும், அந்த ஆண் மகனிற்கும் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும். அப்ப இந்த உபரி பெண் உபரி ஆண்கிற விஷயத்த சரியாக கையாள வேண்டும் மனிதாபிமானத்துடன் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய பார்வையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அம்பேத்கர் வலியுறுத்தி கொண்டு வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து அப்புறம் வலியுறுத்துவது அகமனத்தை அல்ல, கலப்பு மனத்தை. கலப்பு மனத்தை ஆதரித்தால் அந்த உபரி பெண்ணுடைய சிக்கல் தீர்வாகும், உபரி ஆணிற்குரிய சிக்கலும் தீர்வாகும். உபரி ஆணுக்கு கூட ஒரு பொண்ணு கிடைக்கும், இரண்டாவது மனம் முடித்துக் கொள்ள ஒரு மனமே ஆகாத பெண் கூட தயாராம இருப்பாங்க. ஆனா அந்த உபரி பெண்ணிற்கு வந்து வாழ்வு கொடுக்க எல்லாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த சிக்கலுக்கு விடை யார் அப்ப தயாராகி இருக்கிறது? அந்த ஆண்மகன் எந்த ஒரு ஜாதியை சார்ந்தாலும் திருமணம் முடித்து கொடுத்திருக்க வேண்டும். சாதாரண நடைமுறை சிக்கல். அதுல மிகப்பெரிய சிக்கலாக இந்த உபரி பெண் உபரியான் இவங்களுடைய சிக்கல் தான் வந்து ரொம்ப மிகவும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது.
இது ஜாதி எப்படி இருக்குன்னா, எண்டோகாமி அப்படின்னு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கு. எண்டோகாமி என்பது தன் ஜாதிக்குள்ளேயே திருமணம் முடித்துக் கொள்வது. எக்ஸோகாமி என்பது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் முடித்துக் கொள்வது. அந்த எண்டோகாமிங்கிறதுக்குள்ள 2 பாலினமும் ரொம்ப அழகா வசதியா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், பாதுகாப்போட இருக்காங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்க, இறந்த கணவரோடு விதவையை எரிச்சு விடுறது. விதவை பெண்ணாக இருந்தால் இறந்த கணவனோடு விதவையை எரித்தல். 2வது இது பாத்தீங்கன்னா, கட்டாயமாக அவர்களை விதவையாகவே வைத்திருப்பது. கட்டாய விதவை என்றால் அவர்கள் இறக்கும் தருணம் வரை எரிகின்ற லேசான வடிவம் சொல்றோம். எப்ப பார்த்தாலும் அவங்க உடம்புல எரிச்சல், பாவம், வேதனையோடையே காலம் முழுவதும் இருக்க வேண்டிய, அதுக்கு கணவனோட இறந்தா கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கட்டாய விதவை காலகட்டம். கட்டாயமாக அந்த விதவைக்கு ஒரு பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுமத்திட்டு அந்த விதவை இப்படிதான் இருக்கணும். ஆண் மகனுக்கும் இதே போலதான். ஆனா ஆண் மகனுக்கு மட்டும் இன்னும் திருமணமாகாத ஒரு பெண்ணோட என்ன செய்யலாமா, திருமணம் மட்டும் முடித்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எண்டோகாமி அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில எக்ஸோகாமிக்கு வரணும் அப்படிங்கறத நம்ம அம்பேத்கருடைய பார்வையா இருக்கு. அப்ப இந்த ஜாதியை ஒழிக்க, இதுவரை நம்ம பார்த்தது ஜாதி 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 பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கு அப்படி இப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ஜாதியை ஒழிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு என்பது ஒரு ஒற்றை ஜாதியை மட்டும் மையமாக வைத்து ஜாதி ஒழிப்புன்னு சொல்லக்கூடாது. இந்த ஜாதி ஒழிப்புனால கஷ்டப்படுறாங்களோ, நல்லா இருக்காங்களோ, நல்லா அந்த ஜாதிக்குள்ள இருக்காங்களோ, எப்படி இருந்தாலும் எல்லாரும் பாடுபடணும் அப்படின்னு சொல்றாரு. ஜாதி ஒழிப்பு ஒரு ஒற்றை சாதிக்குள்ள அது சுருங்கி விடக்கூடாது. இந்த ஜாதியை மட்டும்தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஒழிக்க போறோம் அப்படிங்கிறது இல்லாம ஜனநாயக வடிவத்தில் இதற்கு மறு ஆக்கம் கொடுக்க வேண்டும். ஜனநாயகம்னா என்ன? மக்கள் மக்களே ஆட்சி செய்வது. ஓகே, அந்த ஜனநாயகத்தில் இந்த ஜாதி அமைப்பு என்பது ஒழிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப எதனால அந்த ஜனநாயகத்தை முன்னிறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டை வேறு நாட்டில் இருந்து ஒரு வேற நாட்டுக்காரங்க நம்மள ஆட்சி கொண்டிருக்கிறாங்க, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அப்ப அதை எதிர்த்து எல்லாரும் போராடுறாங்க. நம் நாட்டை ஒரு அந்நிய நாடு அடிமைப்படுத்துவதை எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் ஒரு ஜாதியை அடுத்த ஜாதி அடிமைப்படுத்துவதை எதிர்த்து ஏன் போராடவில்லை? இதான் இவருடைய கேள்வி. அதனால ஜனநாயகம் என்று கொடுக்கிறார். ஜனநாயகத்தை மறு ஆக்கமாக பார்க்கிறார். ஏன் ஜாதி ஒழிப்பு, ஏன் மக்களுடைய மனசுல அது தோன்றவே இல்லை? ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் ஒரு ஜாதி மட்டும் குறைந்ததாக மறு ஜாதியினுடையத அவங்கள உயர்த்தி கூறுவதாக? தீண்டாமை, தீண்டத்தகாதவர்கள் என்று கூறிக்கொண்டு எல்லாம் இருக்கிறத விட எல்லா ஜாதியும் ஒன்று சேர்ந்து ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சு பொறுப்பெடுத்தால் மட்டும்தான் இந்த ஜாதி ஒழிப்பு என்பது தீர்வாகும் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறத கருத்து இவருடைய மையம் எதை சொல்றாருன்னா, ஜனநாயகம். ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை இதுல ஜாதி ஒழிப்பு கொண்டு வர்றார். மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், நம்ம பெற்ற சுதந்திரத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும் இந்த ஜனநாயக நாட்டுல அப்படின்னு சொன்னா ஜாதி ஒழிப்பு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கருடைய பார்வையில அது ஜனநாயகத்தை மிகவும் வலியுறுத்துகிறார். அப்ப இந்த ஜாதினால என்னென்னலாம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு பட்டியலிடுகிறார். 6 விஷயங்களை பட்டியலிடுகிறார். இந்த ஜாதி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, இந்துக்களை நாசமாக்கி விட்டது, இந்து மதத்தையே நாசமாக்கி விட்டது என்கிறார். ஏன்னா கோவிலுக்குள் நுழையக்கூடாது, தீண்டத்தகாதவர்கள் இந்த வீதியில் நடக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்றப்ப ஒரு முன்னேற்றத்தை தடை செய்கின்ற விஷயமாக நாசமாக்கி விட்டுறது என்கிறார். அடுத்து என்ன சொல்றாங்க, சதுர்வர்ணத்தினுடைய அடிப்படையில் இந்து சமுதாயத்தின் மறு சீரமைப்பு சாத்தியமற்றது. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு மறுமலர்ச்சி காலம், மறு சீரமைப்பு காலம் அப்படின்னு முன்னேறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாடு. நம்ம இந்திய நாடு இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, முன்னேற்றத்திற்கு இருக்கின்ற நாடு. அப்ப ஒரு முன்னேறிக்கிட்டே இருக்கிற நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் எப்ப சாத்தியமாகும் என்றால் சதுர்வர்ணம் இல்லாத பொழுது மட்டுமே சாத்தியமாகும்.
சதுர்வர்ணம்னா என்ன? அந்த 4 வர்ணங்களை சொல்வது. பிராமணன் அப்படி ஆரம்பிச்சு சூத்திரன் வர அந்த 4 வர்ணம் அதைத்தான் சதுர்வர்ணம் சொல்றாங்க. இந்த சதுர்வர்ணத்தின் அடிப்படையில் சமுதாய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது. இது ஒரு சாத்தியமற்ற நிகழ்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல சதுர்வர்ணத்தின் அடிப்படையில் மறுசீரமைப்பு இருந்தால் அது மேலும் தீங்கை விளைவிக்கிறதாகத்தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு விளைவாக நமக்கு இருக்காது. தீங்கு இன்னும் அதிகமாகுமே தவிர அந்த மறுசீரமைப்பு நமக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பதாக இருக்காது. அப்ப இந்த இந்து சமயம் எவ்வாறு சீரமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற கொள்கைகளை அங்கீகாரம் செய்து அதன் அடிப்படையில் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நம்ம பிரெஞ்சு புரட்சியில பாக்குறோம். பிரெஞ்சு புரட்சியில சொல்லப்பட்டது. அதை இங்க உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்கிறார். சுதந்திரமாக, சமத்துவமாக மக்கள் ஒவ்வொருவரும் சகோதரத்துவத்துடன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதி பாதிக்கும். அந்த அங்கீகாரம் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப ஜாதி மற்றும் அந்த வர்ணம் இதன் முன்னாடி இருக்கிற அந்த மத புனிதம் என்ன செய்யணும்? இதுக்கு பின்னால இயங்கிக்கிட்டு இருக்கிற மத புனிதம் இருக்கக்கூடாது. ஜாதி மத பேதமற்ற ஒரு மதம் இருந்தாதான் முன்னேற்றம் இதா இருக்கும். அப்ப அந்த ஜாதியோடு கூடிய அந்த மத புனிதத்தை நிராகரிக்க வேண்டும் மக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் பாதிப்புகளாக கூறுகிறார். அவர் முழுக்க முழுக்க பார்ப்பது ஒரு தொலைநோக்கு பார்வோடு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் முட்டுக்கட்டைகளாக இருக்கும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த பாதையை நோக்கி போறதுக்கு தடையாக இருக்கும் என்று யோசிக்கிறார். அப்ப இந்த ஜாதியின் பாதிப்புகள் இல்லாம இருந்தா இந்த நடவடிக்கை நம்ம என்ன எடுக்கணும்? ஜாதி ஒழிப்பிற்கான நடவடிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஜாதிகளுக்கு இடையேயான திருமணங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி கலப்பு திருமணம், இந்த கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும். கலப்பு திருமணம் எல்லாரும் செய்து கொள்ள சரியா இருக்கும். நானும் நீயும் சகோதரனா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என் பெண்ணை உனக்கு கொடுப்பது உன் மகனுக்கு கொடுக்கலாம். அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு இதோட இருக்கணும். இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட இப்ப சென்னை இந்த மாதிரி பெரிய ஏரியாலாம் எடுத்தோம்னா, சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் எடுத்துக்கொண்டோம், மாநகரத்தில் எடுத்துக்கொண்டோம்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அங்க போய் ஜாதியை நம்ம பார்க்கவே முடியல. ஒரே கட்டடத்துல எல்லா ஜாதி மக்களும் கலந்து இருக்காங்க. அப்ப அந்த கலந்திருக்கின்ற மக்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள அத்தை மாமா அந்த மாதிரி உறவுகள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உறவுகளை திருமண உறவுகளாக மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். தனிப்பட்ட முறையில் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஊக்குவிக்க வேண்டும். இல்ல அங்கேயும் போய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கேயும் நான் இல்ல இப்ப அமெரிக்கால போய் என்னுடைய ஜாதியை சார்ந்த பெண் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போமா, அல்லது இந்திய பெண் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி அந்த வரன் தேட வேண்டுமா? இந்த மாதிரிலாம் பார்க்கணும். கலப்பு திருமணம் ஊக்குவிக்கப்பட வேண்டும், பிரபலப்படுத்தப்பட வேண்டும். சோ பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னா ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இந்த ஏரியால இப்படி பண்ணிருக்காங்க, இவங்க படியிருக்க இந்த சமுதாயத்துல இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், பிரபலப்படுத்தப்பட வேண்டும். இது போக அரசாங்கமும் இதற்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தொகை வழங்கி இந்த மாதிரி திருமணங்களை அங்கீகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைக்காக அம்பேத்கர் கூறியது. இன்னைக்கு அரசாங்கம் அதை செஞ்சுட்டு தான் இருக்கு. கலப்பு மனத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த ஊக்கத்தொகை எல்லாமே வழங்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் நடவடிக்கை. அகமண முறையை ஒழித்து கலப்பு மனத்தை ஆதரிக்க வேண்டும். கலப்பு முறையை ஆதரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த ஜாதி ஒழிப்பு என்கின்ற நடவடிக்கை ஏற்படும். இந்த ஜாதி ஒழிப்பு நடந்தால் சமுதாயம் மிக தெளிவாக மறுசீரமைக்கப்படும். அந்த மறுசீரமைக்கப்பட்ட அந்த சமுதாயம் ஒரு மிக நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஜாதி மற்றும் ஜாதி ஒழிப்புல இந்த மாதிரி அடுத்து நம்ம பாக்குறப்போ கிராமம், அதாவது கிராமத்தை ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நகரத்தை விட கிராமங்கள்ல தான் ஜாதிய முறை ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்ப கிராமம்னா என்ன? ஒரு கிராமத்தை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமூக குழுக்கள், சமூகமாக வாழ்கின்ற குழுக்கள், குழுவா வாழ்றது. அதுதான் ஆரம்ப காலகட்டத்துல சமுதாயம் தோன்றிய பொழுது மனிதன் கூட்டமா தான் வாழ்றான்.
அந்த கூட்டம் கூட்டமாக அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. அங்கெல்லாம் ஒவ்வொருமா சமுதாயமா மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குரிய தொழில செஞ்சுக்கிட்டு. அந்த சமூக குழுக்கள் எங்கெங்கெல்லாம் அப்படியே அவங்க இது இந்த இடம் நமக்கு தேர்வான இடமாக இருக்கிறது. அப்படி வந்து இருக்கின்ற இடத்திற்கு பேரு சமூக குழுக்களாக இருக்குது. பாலினம், மதம், இயற்கை வளம். கிராமங்களை பொறுத்தவரை இயற்கை வளம், அரசியல் பரிமாணம் ஒவ்வொன்றும் தோன்றதா வந்து இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வளர்ந்து அந்த பொதுவான ஒரு குழுவாக வாழ்கின்ற ஒரு நிலை. அந்த சமுதாயத்துல ஆண்கள் தான் தலைவர்களா இருப்பாங்க, அந்த கூட்டத்தினுடைய தலைவர்களா இருப்பாங்க, அந்த குழுவினுடைய தலைவர்களா இருப்பாங்க, அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து கிராமம் என்பது வரையறுக்கப்படுகிறது. ஒரு கிராமம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வீடுகள் அல்லது ஒரு ஒரு கொஞ்சம் கட்டிடங்கள், ஒரு குக்கிராமம் நமக்கு சொல்ல முடியாது. கிராமம் என்பதை வரையறுக்கிறப்ப குக்கிராமம் கிடையாது, நகரமும் கிடையாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கின்ற ஒரு கிராமம். இதெல்லாம் மாநிலத்திற்கு மாநிலம் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். நம்ம கிராமம்னா இப்படித்தான். ஆனா மொத்தத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சிறிய சமுதாயமாக கிராமத்தை பார்க்கலாம். ஒரு சிறிய சமுதாயம் கிராமத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த கிராமத்தை வரையறுப்பதற்கு எதற்காக அப்படின்னு சொன்னா கிராமத்தில் இருக்கின்ற நிலை, மக்களுடைய நிலை, இந்த சமுதாயம் எந்த மாதிரிலாம் அங்க நிலையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த ஜாதி அமைப்பு என்ன இருக்குன்னா கிராம அமைப்பு கட்டமைப்பினுடைய அடித்தளமாக இருக்கிறது. கிராமங்கள்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வெறியோடி போயிருக்கும். நகரங்கள்ல பலதரப்பட்ட மக்கள் ஒரு வேலை விஷயமாக, ஒரு தொழில் ரீதியாக இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தங்களுக்குள்ள ஒரு அனுசரணையோட ஜாதிய அங்கீகாரம் செய்துகிற ஒருத்தருக்குள்ள. ஆனா கிராமங்கள் அப்படி கிடையாது. என்னைக்கும் கிழக்கு தெரு தான், மேற்கு தெரு தான், வடக்கு தெரு. சோ கிழக்கு தெரு மக்களோட மட்டும்தான் ஐக்கியமாகுவாங்க. வடக்கு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலம் கூட கிழக்கு தெரு வழியா போக கூடாது, வடக்கு தெரு வழியா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த சமுதாயம் இங்கதான் இருக்கணும், இவங்க இந்த வீட்டுல இருந்து அங்க போயிடக்கூடாது, அந்த ஏரியாக்குள்ள போய் அந்த பகுதிக்குள்ள போயிடக்கூடாது. இந்த மாதிரியான அமைப்பு கிராம அமைப்பே ஜாதி அமைப்பினுடைய அடித்தளம் தான். ஜாதி கட்டமைப்பினுடைய அடித்தளமாக தான் ஜாதி இருக்கு கிராம அமைப்பே. அப்ப இது வந்து அவர் அம்பேத்கர் தன்னுடைய பார்வையில் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு கழிவு நீர் தொட்டி அப்படிங்கிறாரு. ஜாதி ஒடுக்குமுறை எல்லாமே அங்கதான். அதனால இது வந்து சமூக புகலிடமாக இந்த ஜாதியை கொண்ட ஒரு கழிவு நீர் தொட்டி தான் வந்து கிராமம் அப்படிங்கிறாரு. மேல அங்க சொல்றப்ப அந்த வர்ணங்களை பத்தி சொல்றாரு. பிராமணர், சத்திரிய, வைசிய, சூத்திரர். அவங்களுடைய பிறப்பை பத்தி சொல்றப்பே நமக்கு இதா இருக்கும். தலையிலிருந்து பிறந்தவர், தோளிலிருந்து பிறந்தவர், வயிற்று பகுதியிலிருந்து பிறந்தவர், இடுப்பு கீழே உள்ள பகுதியிலிருந்து கால் பகுதியிலிருந்து பிறந்தவங்க அப்படி சொல்லி அந்த நம்மளுடைய உடல் அமைப்பையே இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ரிக்வேதத்துல புருஷ சூக்தம் அப்படிங்கிற ஒரு பாராயணத்துல அந்த இது இருக்கு. இந்த மாதிரி இது ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே இது ரிக்வேதத்துல இருந்திருக்காது, இடைச்சொருகளாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த புருஷ சூக்தத்தை. அந்த புருஷ சூக்தம் தான் இந்த வர்ணத்தை பத்தி திரும்ப தெளிவா சொல்லுது. பிராமணன்னா யாரு, சத்ரியன்னா யாரு, வைசியன்னா யாரு, சூத்ரன்னா யாரு. இவங்க தொழில் அடிப்படையில பிரிக்கப்படல, ஜாதி அடிப்படையில சொல்றாங்க, பிறப்பின் அடிப்படையில். ஒரு காலம் இந்த பிராமணர்கள், சூத்திரர்கள் இவங்க இந்த அந்தந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, இந்த வர்ணங்கள்ல இருந்து கலப்பமாக திருமணமோ அந்த உறவுகளோ வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அவங்க தனியா இருப்பாங்க, இவங்க தனியா இருப்பாங்க, இவங்க தனியா இருப்பாங்க. ஒரு கிராமத்திலேயே அந்த மாதிரிதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, செட்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. பிராமணர்கள்ன்ற இந்த இடத்துலதான் வசிப்பாங்க. அந்த வசிக்கின்ற ஏரியாவே சொல்லுவாங்க, வசிக்கின்ற பகுதியை எப்படி சொல்லுவாங்கன்னா அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் சேரி பகுதி. இந்த மாதிரி கிராமத்தினுடைய கட்டமைப்பே, கிராமமே வரையறுக்கப்பட்டு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதிகள் வசிப்பதற்காக, ஜாதி மக்கள் வசிப்பதற்காக அந்த மாதிரியான கட்டமைப்போட இருக்கு. இது போக இன்னொரு பிரிவு இருக்கு, அந்திய ஜாஸ் அப்படிங்கிற ஒரு சமூக பிரிவு. இந்த பிரிவுல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இவங்களை வந்து அந்த 4 வர்ணத்திலும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அந்த 4 வர்ணம் தவிர்த்து தனியாக இந்த மீதி பிரிவுகள், இந்த பிரிவுகள் அந்திய ஜாஸ் பிரிவு. இந்த அந்திய ஜாஸ் பிரிவுல பாத்தீங்கன்னா தோல் பதனிடுபவர், செருப்பு தைப்பவர், வித்தைக்காரன் அந்த குரங்கெல்லாம் வச்சுட்டு இப்படி ஆட்டுறவங்க செய்யறவங்க, கூடை மற்றும் கேடயம் செய்பவர், மாலுமி, மீனவர். அதுலயுமே மீனவர்லயுமே 2 பிரிவா பிரிப்பாங்களாம், வலையர் புலையர்னு. வலைய வீசி மீனை பிடிக்கிறனால வலையர் அப்படிம்பாங்க.
இவங்கெல்லாம் வந்து இந்த புலையருங்கிற வந்து கீழ்த்தரமான தொழில் செய்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. காட்டு விலங்குகள், இதை வேட்டையாடுறவங்க, நெசவாளர்கள். ஸோ இவங்களும் தொழில் அடிப்படையில செருப்பு தைப்பவர்னு சொல்றோம். ஆனா இவங்களெல்லாம் அந்திய ஜாஸ்ன்னு சொல்லி ஒரு பிரிவினராக சொல்லி இவங்களெல்லாம் தனியாக அந்த கிராமத்துல வந்து இருக்க வச்சிருக்காங்க. இவங்க வந்து எந்த விதத்திலையும் வந்து இவங்களோட வந்து கலந்துக்க மாட்டாங்க. இந்த 4 வர்ணத்திலையும் கலந்துக்க மாட்டாங்க. 4 வர்ணத்தையும் தாண்டி உள்ள பிரிவு சமூக பிரிவு இது. இது போல பாத்தீங்கன்னா காடி, டோமா, காண்டலா, பதந்தன் இப்படிலாம் இருக்காங்க. இதுவும் அந்த சமுதாயத்துல இருக்கின்ற கீழ்நிலை பிரிவுகள். இந்த டோமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கொம்பா, தோமா அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க. இந்த வீணை வச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்களாம். ரோட்ல பாட்டு பாடி இது எடுக்கிறவங்க. அது போல இவங்க இந்த காண்டல்லா, காடி இவங்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக வந்து ரொம்ப கீழ்த்தரமான கொலை செய்யறவங்களா கூட இருப்பாங்களாம், அப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி அதுல இருக்கு. அதுபோல பதந்தன்லாம் பாத்தீங்கன்னா இறந்த நாய் இதெல்லாம் கறி இந்த மாமிசம் சாப்பிடுபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல பிரிவுகள், சமுதாயத்துல பிரிவுகள் இருந்திருக்கு. கிராம சமுதாயத்தில் வர்ண ரீதியாக பிரிவும் இருந்திருக்கிறது. இது போக வேலை பிரிவும் இருந்திருக்கு. அப்ப இவங்க எல்லாம் எப்படி பழகிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டு இன்னொரு குறிப்பிட்ட பிரிவுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க. இவங்களுக்குரிய இருப்பிடத்தில் மட்டுமே இவங்க வசிக்கணும். இந்த இருப்பிடத்தை விட்டு அது வந்து இருப்பிடம் கூட அதாவது ஓடு வேய்ந்த வீடுகள் மட்டும்தான் இவங்களுக்கு கட்டிடங்களாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆடைகள் மட்டும்தான் இவங்க அணிந்து கொள்ளணும், இந்த ஆடைகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரிவினை. அதுபோக தெருக்களில் வரும் பொழுது இப்ப ஒரு ஒரு தீண்டத்தகாத அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான பிரிவை சார்ந்த ஒரு தனி மனிதன் அந்த தீண்டத்தக்கவர்களுடைய பிரிவுக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி போகிறாங்க, அவங்களுடைய வேலையாத்தான் போவாங்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு அதாவது இப்ப அவங்களுக்குள்ள ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு வச்சா கூட அந்த இறந்த தகவலை அவங்களுடைய இன்னொரு கிராமத்துல இருக்கிற அவங்களுடைய உறவினர்களிடம் போய் சொல்லுவது கூட இந்த பிரிவினர் தான். அதுக்குதான் இவங்களை வச்சிருந்தாங்க. அதுபோல அவங்களுடைய இல்லத்தில ஏதோ ஒரு கீழ்த்தரமான வேலைகள் பாக்குறது கூட இவங்கதான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அவங்களுடைய பகுதிக்குள் இவர்கள் நுழையும் பொழுது ஓன்னு சத்தம் போட்டுக்கிட்டே போகணுமா. ஓ வருகிறார் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் விலகி நின்னுக்குவாங்களாம். ஓ ஓ அப்படின்னா அந்த ஓ வருகிறார் அப்படின்னு அர்த்தமா. அந்த வர்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமாக கிராமப்புறத்தில் இருந்திருக்கிறது நடைமுறையில். அவர்களுக்கு சேவை செய்யதான் இவங்க போறாங்க. சேவை செய்ய போனா கூட விலகி இருப்பாங்களாம். அதுபோல உணவு அவங்களுக்கு வழங்குவது, அவங்ககிட்ட அந்த வேலைக்கான கூலியை கொடுப்பது, இதெல்லாம் கூட ஒரு தகாத முறையில தான் இருக்கும். அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானமற்ற செயல்கள் அவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது. அதெல்லாம் அம்பேத்கர் பட்டியலிடுகிறார். இந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயம் இருக்கிறப்ப இதற்கு எவ்வாறு தீர்வு கிடைக்கும், சமூக ஜாதி ஒழிப்பு என்பதற்கு எவ்வாறு தீர்வு கிடைக்குங்கிறத அவர் கேட்கிறார். அதனாலதான் ஜனநாயகத்தை அதுக்கு வந்து ஒரு வரைமுறையா ஜனநாயகம் அப்படிங்கிறத வந்து ஒரு வரம்பாக சொல்லுகிறார். அப்ப கிராமங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்திருக்கிறது. அங்கேயும் அதே போலதான் அந்த அகமண முறைதான் அதிகமாக இருந்திருக்கிறது. அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம வந்து ஜாதினா என்னன்னு பார்த்தோம், ஜாதி ஒழிப்பை பத்தி பார்த்தோம், ஜாதி ஒழிப்பை பத்தி அதுக்கப்புறம் கிராமங்களை பத்தி பார்த்தோம். இந்த கிராமங்கள் அப்படின்னு பாக்குறப்ப அங்கதான் அந்த ஜாதி வந்து மிக பயங்கரமா வேரூன்றி கிடக்கு. அங்க எந்த இடத்திற்கும் இவர்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது. இந்த கிணற்றில் மட்டும்தான் இவங்க நீர் எடுக்கணும், அந்த கிணற்றில் மட்டும் நீர் எடுக்கணும். இவங்க எடுக்கிற கிணத்துல போய் நம்ம நீர் எடுத்துடக்கூடாது. குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வர எதுக்க வர்றவங்களை பார்த்து கும்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் மோசமான ஒரு சூழல் வந்து கிராமங்கள்ல இருந்திருக்கு. அதுதான் அவர் அம்பேத்கர் மிக அழகாக இப்பேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்ற இடத்துல எவ்வாறு ஒரு லட்சிய சமூகத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்ப இவர் பார்வையில, அம்பேத்கருடைய பார்வையில லட்சிய சமூகம் என்பது என்ன? லட்சிய சமூகம் என்றால் லட்சிய சமுதாயம்.
ஒரு நல்ல சமுதாயம், ஒரு தண்ணீரற்ற சமுதாயம், ஒரு சிறப்பான சமுதாயம் எவ்வாறு இருக்கணும்? அங்க ஜாதி இருக்கக்கூடாது, இன மத பேதம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த லட்சிய சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அடுத்த கேள்வி வருது. பொதுவா சமுதாயம் என்பது பல வகைப்பட்ட, நம்ம இந்தியாவே என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு அப்படிங்கிறோம். எதனால அப்படின்னா, இந்த பல இனப்பம், பல இனம், பல மொழி பேசுறவங்க, பல கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு பலவிதமான மக்களை வந்து ஒண்ணு சேர்க்குது இந்தியாங்கிறது. ஏன்னா இந்தியாவில தான் அந்த மாதிரி பிரிவினைகள் உள்ள அதிகமா இருக்கு. அதனால வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு சொல்லி நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லுவாரு. அப்ப நம்ம சமுதாயத்துல அவ்வளவு வேற்றுமைகள் இருக்கு. அந்த வேற்றுமைகள் களையப்பட வேண்டும். மீதி வேற்றுமைகள் இருந்துட்டு போலாம். மொழி வேற்றுமை இருக்கலாம். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த மொழியை பேசுறாங்க. தெலுங்கு பகுதி மக்கள் தெலுங்க பேசுறாங்க. மலையாள பகுதி மக்கள் மலையாளத்தை பேசுறாங்க. தமிழ் மொழி மக்கள் தமிழ பேசுறாங்க. அப்ப இதுக்குள்ள வந்து நம்ம பேதம் பார்க்க விரும்பல. இது அவங்கவங்க மொழியை அவங்கவங்க பேசிக்கட்டும். நம்ம இப்ப பேச விரும்புவது நம்ம சமுதாயம் எப்படி இருக்கணும்? ஒரு லட்சிய சமுதாயம். இந்த பாகுபாடெல்லாம் இல்லாம எப்படி நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்பது அப்படின்னா, லட்சிய சமுதாயம் எப்படி இருக்கணுமா? கண்ணியமாக இருக்க வேண்டும். கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் என்பது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல. சமுதாயத்தில் நீ ஏழை பணக்காரன் அப்படி மட்டும் நான் பார்க்கல. ஜாதிகள் அற்ற சமுதாயம், கண்ணியமான சமுதாயம், அத சமத்துவமாக இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். நானும் நீயும் அருகருகே அமர்ந்து தேநீர் அருந்த வேண்டும். ஒரே வடிவத்துல எனக்கு கொடுக்கணும். எனக்கு கிளாஸ், உனக்கு வந்து கொட்டாங்குச்சியில கொடுக்குறேன் அப்படி கொடுக்க கூடாது. எனக்கு டம்ளர்ல கொடுத்தா அவனுக்கும் டம்ளர்ல கொடுக்கணும். ஒரே போல சமமாக அமர்ந்து உணவை உண்பது. ஏன்னா அங்க இது இல்ல. இதனால் வரை அந்த மாதிரியான சமுதாயத்துல இல்ல. அப்போ ஒரு லட்சிய சமுதாயத்துல என்ன இருக்கணும்? கண்ணியமாக இருக்க வேண்டும். கண்ணியம் சொல்றப்ப கண்ணியத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனிதாபிமானம். மனிதாபிமானத்தோடு மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க அந்த தொழில் செய்யறாங்க. நம்ம இந்த தொழில் அடிப்படையில பேதங்கள் இருக்கலாம், தவறு இல்லை. அந்த தொழிலை செய்வதனால் மனிதாபிமானம் மற்ற ஒரு ஏற்றத்தாழ்வோடு அவங்கள கீழ்நிலையில் வைத்து பார்க்க கூடாது என்பதான். அப்ப எப்படி பார்க்கணும்? சமத்துவமாக பார்க்க வேண்டும், சமமாக பார்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மனசுக்குள்ள உள்ள வரவிடாம பண்ணணும். உள்ள வரவிடாம பண்ணி அந்த சமத்துவமான சமுதாயம் மற்றும் இணக்கம், சமத்துவம்னு சொல்றப்பயே சமமாக பழகுதல்னு சொல்றோம். இணக்கம் அப்படின்னா சமமாக பழகுறேன்னு சொல்லிட்டு நான் என் வழியில போறேன், நீ உன் வழியில போ, நான் உன்னைய ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன் அப்படி இருக்கிறது கிடையாது. இணக்கத்தோடு இருக்கணும். ஒரு இணக்கம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குடும்பத்தை அடுத்த குடும்பமும் என் குடும்பமா தான் குடும்பமா பாக்குறப்பதான் அந்த இணக்கம் என்பது வரும். ஒரு சமுதாயத்துல அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியமான சமுதாயம், சமத்துவமான சமுதாயம், இணக்கமான சமுதாயம். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தால்தான் அந்த சமுதாயம் எவ்வாறு இருக்கும் என்றால் லட்சிய சமுதாயமாக இருக்கும். அப்ப இந்த லட்சிய சமுதாயத்துக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எங்க பிரதிபலிக்கணும்? அரசியல் அமைப்பில் பிரதிபலிக்க வேண்டும். நம்ம அரசியல் அமைப்புல என்ன சொல்றாங்க? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே சொல்லப்படுது. சோசலிச அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். சோசலிச ஜனநாயகம். அப்ப அந்த சோசலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஏற்றத்தாழ்வுகள் அற்ற நிலை. ஏற்றத்தாழ்வுகள் அற்ற நிலை அப்படின்னு பாக்குறப்ப அந்த எல்லாரும் சமமா இருக்கும், சுதந்திரமாக இருக்கிறோம். சுதந்திரம் என்பது சிவில் அதிகாரம், அந்த சிவில் சுதந்திரம்.
அரசியல் சுதந்திரம். சிவில் சுதந்திரம் அப்படி என்றால் என்னுடைய எண்ணங்களை நான் யாருக்கும் பயப்படாம தெளிவாக எல்லார் முன்னாடி உரைக்க வேண்டும். சிவில் சுதந்திரம். என்னுடைய கருத்து சுதந்திரம். அது எனக்கு எனக்கு இந்த அரசாங்கத்தை பற்றியோ என்னுடைய தனி சிந்தனை, எனக்கு இது இப்படி தோணுது அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டனாலும் என்னுடைய கருத்துக்களை நான் சுதந்திரமாக பிரகடனப்படுத்த வேண்டும். அதற்கு உரிய உரிமை. அது நம்ம பேச்சு சுதந்திரம் சொல்றோம், என்னாலும் சொல்றோம், எழுத்து சுதந்திரம் சொல்றோம், கருத்து சுதந்திரம் எப்படினாலும் சொல்லலாம். ஆனா இது எல்லாமே அவர் சொல்றது சிவில் சுதந்திரம்ங்கிற ஒரே வார்த்தையில அடக்கிறார். ஏன்னா கிராமங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினராக இந்த தாழ்த்தப்பட்ட அந்த ஜாதிங்கிறவங்க இருக்காங்க, சிறுபான்மையினர். அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டால் கூட, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டால் கூட அது எப்படி இருக்கணுமா, சமமாக கூட கொடுக்க கூடாதான், அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த சிறுபான்மையினரும் சமமாக ஆகுவாங்கிறார். அப்ப அந்த சிவில் சுதந்திரம் கூட என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நமக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 73வது அரசியலமைப்பு திருத்தத்துல இந்த மகாத்மா காந்தியினுடைய எண்ணங்கள், அம்பேத்கருடைய எண்ணங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரிதான் அதுல அந்த நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டமே நமக்கு போட்டிருக்கோம். அப்ப அந்த சுதந்திரம், சமத்துவம், அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவம். என்னையும் நான் உன்னையும் நானும் என்ன எப்படி பார்க்கணும், சகோதரனாக பார்க்க வேண்டும். அப்பதான் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. சகோதரனாக பார்க்கிறப்ப, அடுத்தவர்களுடைய உணர்வை மதிக்கிறப்ப, என்னுடைய உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுக்கிற, உன்னுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். அப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னா மதிப்பு கூடும். மதிப்பு கூட்டுறப்ப நம்ம முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா, ஜாதி என்பது கதவடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த கதவு தானாக திறந்து வழிவிடும். தானாக திறந்து வழிவிடுகின்ற பொழுது ஜாதி ஒழிப்பு என்பது அங்க சாத்தியமாகும். அப்ப திருப்பி அதைத்தான் சொல்ல, ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது ஒரு லட்சிய சமுதாயத்திற்குரிய தன்மையாக உச்சரிக்கப்படுகிறது. ஒரு லட்சிய சமுதாயம் இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த சமுதாயமானது மிக சிறப்பாக இருக்கும். எப்படி இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், சமத்துவமா இருக்கணும், சகோதரத்துவத்தோட இருக்கணும், கண்ணியமாக இருக்க வேண்டும், மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும், மனித நேயத்தோடு இருக்க வேண்டும், சக மனிதனுக்கு சக மனிதன் என்ற மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மிக சரியாக செய்து கொடுப்பதில் நம்ம சரியாக இருக்க வேண்டும். இதுதான் அம்பேத்கருடைய லட்சிய சமுதாயம். அப்ப இந்த லட்சிய சமுதாயத்திற்கு சில கொள்கைகளை சொல்றார். என்னன்னு சொன்னோம்னா, தனி மனிதன் தனக்கான ஒரு முடிவு மற்றும் குறிக்கோள், தனக்கான ஒரு முடிவு மற்றும் குறிக்கோள். எனக்கு தனி மனிதன் தன்னுடைய வளர்ச்சிக்காக தானாக ஒரு முடிவெடுத்தல், ஒரு குறிக்கோளோடு வாழ்றது. நான் இப்படிதான் வாழ போறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, காந்திய கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, சரி அந்த காந்திய கொள்கைகளை மேற்கோள் காட்டிக்கொண்டு அந்த குறிக்கோளின்படி நான் வழி நடத்தி போகிறேன், அந்த முடிவு மட்டும்தான். அப்ப இது ஒரு சமூகத்தினுடைய நோக்கமாக இருந்தால் கூட அது தனி மனிதனுடைய வளர்ச்சியும் அதில் இருக்கிறது. ஏன்னா குறிக்கோள்ல தெளிவாக இருந்தா தான் தனி மனித முன்னேற்றம் இருக்கும். அப்ப அந்த ஒரு முடிவு குறிக்கோள் எடுத்துக்கொள்ள அந்த சமுதாயம் அவனுக்கு அங்க உரிமை கொடுத்திருக்கணும். இல்ல தனி மனிதன் நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது சமுதாயம். நான் இனிமேல் என்னுடைய குலத்தொழிலை செய்ய மாட்டேன், இது ஒரு முடிவு, தனி மனிதனுடைய தனக்கான ஒரு முடிவு. என்னுடைய குலத்தொழிலை செய்வதா நான் என்ன பண்றேன், மேல் படிப்பு படிக்கிறேன், படிச்சு நான் இப்படி முன்னேற விரும்புறேன், என்னுடைய தகப்பனாருடைய தொழிலை என்ன செய்ய விரும்பல, இது அவனுடைய முடிவு, அவனுடைய குறிக்கோள். இது சமுதாயம் கை கொடுக்க வேண்டும். அப்பதான் தனி மனித வளர்ச்சி வரும். தனி மனிதனுடைய வளர்ச்சி அடைஞ்சாதான், தனி மனிதர்கள் வளர்ச்சி அடைந்தா சமுதாயம் வளர்ச்சி அடைய முடியும். சமூகங்கிறது வேற இல்ல, தனிநபர்கள் நிறைந்ததுதான் சமுதாயம். அதற்காக சமுதாயத்திற்கு அடிபணிய கூடாதுன்னு சொல்ற வார்த்தை கிடையாது. சமுதாயத்துக்கு அடிபணியணும். அந்த அடிபணிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனுடைய முன்னேற்றத்திற்காக
அந்த அடிப்படையில் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்றால் தேவையான அளவு மட்டும் இருக்க வேண்டும். இதுதான் லட்சிய சமுதாயத்தில் தனி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீ தனி மனிதனா இருக்க அப்படின்னா நீ எப்படி இருக்கணும் சமுதாயத்துல? எனக்கு தேவையான விஷயங்களை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். நான் என்னுடைய முடிவை நான் எடுத்துக்கொள்வேன். நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆக போறேன். இதுதான் என்னுடைய குறிக்கோள். இதனால சமுதாயத்துக்கு எந்த இது மாறுதல் வரப்போறது கிடையாது. ஏன்னா நான் வளர்ச்சி அடைய போகிறேன். இதை வைத்து நான் வளர்ச்சி அடைவேன். இது வளர்ச்சி சமுதாய வளர்ச்சிக்கு கை கொடுக்கும். சமுதாய வளர்ச்சிக்கு கை கொடுத்தால் அது முன்னேற்றத்திற்கான அளவாகத்தான் இருக்கும். தேவையான அளவிற்கு மட்டும் நான் என்ன செஞ்சுக்குவேன்னா அடிபணியவும் கற்றுக்கொள்வேன் சமுதாயத்திற்கு. சமுதாயம் சொல்ற எல்லா விதமான அவர்கள் போடுகின்ற சட்ட திட்டங்கள் அது கட்டுப்பட்டு இருப்பேன். அதான் அடிபணிதல்ங்கிறது. அடிபணிதல்னா சமுதாயத்துக்கு அடிபணிஞ்சு போறது கிடையாது. சமுதாயத்தில் இருக்கின்ற சில சட்ட திட்டங்கள் அதற்கு அடிபணிந்து செல்தல். அடுத்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கு இடையே தொடர்புடைய வாழ்க்கை விதிமுறைகள், சமூகம், சுதந்திரம், சமத்துவம் இவற்றின் அடிப்படையில் கருதப்பட வேண்டும். உறுப்பினர்களுக்கு இடையேயான தொடர்பு. உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜாதியினுடைய உறுப்பினர்கள் சரி, அல்லது ஒரு கிராமத்தினுடைய உறுப்பினர்கள், இவர்களுக்கு இடையே எந்த மாதிரியான வாழ்க்கை விதிமுறைகள் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னா அது சுதந்திரமா அவங்களா எடுத்துக்கணும். சுதந்திரமா நான் எப்படி இருக்கணும், இந்த கிராமத்துல நான் இருக்கணுமா இல்ல நான் நகரத்துக்கு இடம் பெயரலாமா, அது என்னுடைய தனி சுதந்திரம். என்னுடைய தொடர்பு இவங்களுக்கு இடையில அந்த வாழ்க்கை விதிமுறைகள் கூட ஒரு சுதந்திரமாக ஒரு சமத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் அப்பதான் சகோதரத்துவம் கிடைக்கும். ஜனநாயக கோட்பாடுகள் மற்றும் அரசியல் பொருளாதாரம், சமூக நீதி, அரசியலமைப்பு நடவடிக்கைகள் வழங்குதல், இவை எல்லாமே என்ன சொல்றோம்னா அடிப்படையான சமூகத்தை கொண்டிருப்பது. ஜனநாயக கோட்பாடு அப்படின்னு பாக்குறப்ப நாம் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் சமம், இது எல்லாமே நம்மளுடைய அரசியலமைப்புல வர்ற வார்த்தைகள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எந்த ஒரு மனித சங்கிலியும் நம்ம கட்டி போடுவது கிடையாது சமுதாயத்தில். தொழில் ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த சமுதாயத்தில். பிறப்பால் அனைவரும் சமம். அப்ப இந்த வரிகளை நினைவில் கொண்டு இந்த விஷயத்தை கையில கொண்டு சோசலிச கருத்தை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருடைய மனங்களும் அதை நோக்கி திரும்ப வேண்டும். அப்பதான் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா ஒரு லட்சிய சமுதாயம், ஒரு முன்னேற்றகரமான சமுதாயம், ஒரு வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கான சமுதாயம் நமக்கு கிடைக்கும். அப்பதான் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னா பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏழை ஏழையாகவே இருக்காரு, பணக்காரர் பணக்காரர், ஒரு சார்ந்த பொருளாதாரம் குவிந்து கொண்டு இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளான சமுதாயம் இருப்பதற்கு காரணம் இந்த பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரத்தினால் ஏற்றங்கள் இன்னும் ஆகிக்கிட்டு இருக்கு, அதிகமாகவே இருக்கு. அப்ப இதெல்லாம் மாறணும். சமுதாயத்துல இந்த விஷயம் எல்லாம் மாறணும். இது மாறுறதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பிலேயே இதற்கான தீர்வுகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் தீர்வுகள் மிக சரியாக நம்ம இந்தியாவிற்கு என்ன தேவை, இந்திய மக்களுக்கு என்ன தேவை, இது எல்லாமே அரசியல் நிர்ணய சபை நல்ல ஒரு ஜனநாயகம், சிறப்பான ஒரு ஜனநாயகம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு எழுதப்பட்டிருக்கு. இதன் காரணமா சமுதாயம் மிகவும் தெளிவாக வளர்ச்சி அடையும். யாருக்கும் அடிபணிய செய்யாது. அடிபணிய செய்யாமல் தனி மனித முன்னேற்றம், தனி மனிதனுடைய முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம். அந்த தனி மனிதன் எந்த மாதிரி முன்னேறது அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு சிவில் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அதுபோல அரசியல் சுதந்திரம் எல்லாமே வழங்கப்பட்டு இந்த சுதந்திரத்தை சரிவர அவர்கள் பராமரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சமுதாயம் மிக தெளிவாக வளர்ச்சிகரமான பாதையில நமக்கு போகும் அப்படின்னு பாக்குறோம். இதற்காக மகாத்மா காந்தியும் அம்பேத்கரும் அவங்களுடைய லட்சிய சமுதாயத்தை பத்தி பாக்குறப்ப
அம்பேத்கர் என்ன அடிப்படையில பாக்குறாரு அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு என்பது அரசியல் ரீதியாக கிடைக்கும் என்று பார்க்கிறார். மகாத்மா காந்தி என்ன மாதிரி பாக்குறாரு அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு என்பது மக்கள் மனதில் இருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுதான் இவங்க 2 பேருக்கு இடையிலான வேறுபாடு. ஆனால் இருவருமே அந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற இத ஒழிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதற்காக பாடுபட்டவர்கள். முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பத்தி அம்பேத்கர் பேசுகிறார். அதே போல அதனுடைய தொடர்ச்சியாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசி கடைசி பூனா ஒப்பந்தத்துல பார்த்தோம்னு சொன்னோம்னா, மகாத்மா காந்தியும் அம்பேத்கரும் அந்த இடஒதுக்கீடு என்கின்றது, அதுபோல ஊக்கத்தொகை அளிப்பது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் அந்த பூனா ஒப்பந்தத்துல 1930 பூனா ஒப்பந்தம், இந்த பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. லட்சிய சமுதாயம், இருவருடைய கனவு அந்த சமுதாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஜாதி என்பது என்னன்னு பார்த்தோம். ஜாதி என்பது என்ன, ஜாதிக்கான வரையறை என்ன, ஜாதியை பற்றிய அம்பேத்கரின் பார்வை என்ன, அம்பேத்கர் ஜாதியை பத்தி என்ன சொல்றாரு, அவர் அகமன முறைதான் ஜாதிக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதை ஒரு வரியில் நம்ம பார்த்தரலாம். அப்ப ஜாதி ஒழிப்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா, கலப்பு மனத்தை ஆதரிப்பதன் மூலமாக மட்டுமே ஜாதி ஒழிப்பை நம்ம சமுதாயத்துல கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்ப எந்த சமுதாயம் என்ன செஞ்சுக்க, தனக்குள்ள கதவை அடைச்சுக்கூடாது. கலப்பு திருமணம் என்றப்ப விசாலமான பார்வை கிடைக்கும். விசாலமான பார்வை கிடைக்கிறப்ப ஜாதி ஒழிப்பு என்பது அங்க அழகாக அரங்கேறும். இது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை என்ன சொல்றாரு, அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக ஜாதியை ஒழிப்பது எவ்வாறு, அப்ப கிராமங்கள்ல எப்படி இருக்கணும், நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும், அப்ப ஜாதி ஒழிப்பு என்பது இதெல்லாம் நடந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் கிடைக்கும் அப்படின்னா. அப்ப இந்த எண்டோகாமி முறை எங்கேயுமே வேண்டாம், எக்ஸோகாமி அப்படிங்கிற முறைதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி அமைப்பை விரிவாக ஆராய்ந்து பார்த்து நமது அம்பேத்கர் மிக தெளிவாக ஜாதியை ஒழிப்பது எவ்வாறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. 2 விஷயம் தான். ஒண்ணு கலப்பு மனம், இன்னொன்னு அரசாங்கமும் அந்த கலப்பு மனத்தை என்ன செய்ய வேண்டும், ஆதரிக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு அழகான கிராமம் எவ்வாறு இருக்கணும், வீடுகள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய அந்த விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது. அங்க எப்படி இருக்கணும், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், கண்ணியம் இதெல்லாம் நிறைந்த ஒரு அன்பான இணக்கத்தோடு கூடிய ஒரு நல்ல ஒரு சமுதாயம் கிராமத்திலிருந்து உருவாக வேண்டும். ஏன்னா கிராமம் தான் என்னவா இருக்குன்னு சொன்னோம்னா ஜாதிகளுடைய வேரே அங்கதான் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனா அங்க இருந்து மாறினாத்தான் ஒரு சிறிய சமுதாயம், அது கிராமம் என்பது இந்த சிறிய சமுதாயம் மாறுச்சுன்னா நம்மளுடைய சமுதாயம் மிக பெரிய அளவுல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சமுதாயமாக மாறும். வர்ணங்களற்ற, ஜாதிகளற்ற, ஏற்றத்தாழ்வுகளற்ற, பொருளாதார சீர்மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாடாக வலுப்பெறும். ஏன்னு சொன்னோம்னா இந்த லட்சிய சமுதாயம் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா நம்ம பாரதத்தை முன்னேற்றுவதற்கே ஒரு காரணமா இருக்கு. மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு கூட. அப்ப பொருளாதார முறையில மட்டும் நம்மகிட்ட ஏற்றம் இருந்தா பத்தாது, சோசியலிச முறையிலும் இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயம், ஒரு லட்சிய சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் களைய வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எவ்வாறு களையும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஜாதிகளற்ற சமுதாயமாக இருக்கும் பொழுதுதான் உண்டாகும். அந்த ஜாதிகளற்ற சமுதாயம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கலப்பு மனத்தை ஆதரிப்பதன் மூலம் மட்டுமே ஜாதிகளற்ற சமுதாயம் இருக்கும், ஜனநாயகம் சிறப்பாக இயங்கும், சிறந்த ஒரு சமுதாயம் உருவாகும். சிறந்த சமுதாயம் உருவாகிறப்ப தனி மனிதனுடைய முன்னேற்றம் மிக அழகாக இருக்கும். அவங்களுடைய குறிக்கோள்கள் நல்ல ஒரு குறிக்கோள். இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் உத்தமமானவை. அப்ப அந்த சமுதாயம் அந்த குறிக்கோள்கள் வளர்வதற்கு அந்த தனி மனித வளர்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும். தனி மனித வளர்ச்சிக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் மிக அழகாக முன்னேற்றத்தை நோக்கி போகும்.
மிக அழகாக முன்னேற்றத்தை நோக்கி போகும். அப்ப இந்த வாழ்க்கை விதிமுறைகள், அந்த சுதந்திரத்தை எவ்வாறு கடைபிடிப்பது, சமத்துவத்தை எவ்வாறு பாதுகாப்பது, அப்படி இந்த சகோதரத்துவத்தை எவ்வாறு அடிப்படையாக கொள்வது, இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப ஒரு நல்ல சிறப்பான ஜனநாயகம், சிறப்பான ஒரு சமூக ரீதியான நல்ல அரசியலமைப்போடு நமக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி.